ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த யூடியூப்லேருந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. இதுதான் அந்த லெட்டர். இதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய கடினமான உழைப்பு, என்னுடைய விடாமுயற்சினால் கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்குன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் வேணும்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா $100 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் வந்துட்டாலே பணம் வந்துடும். நான் அப்படி தான் நினச்சேன். அப்படி தான் நினச்சி நான் வந்து யூடியூப் ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பணம் வருதுங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஆசை. நம்ம வந்து டைலர் தெரியும், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. டைலர் தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைலர் தொழில் தெரியும், ஆரி ஒர்க்கு போடுவேன், சமையல் பண்ணுறோம். நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோமே, நம்ம வீட்டில் இருந்து நம்ம அதையே ஒரு வீடியோவாக போடலாமேன்னு இந்த கொரோனா டைமில் தான் நான் வந்து ஆரம்பித்தேன். கொரோனா முடிஞ்ச வாட்டி ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு ரொம்பவே அது நிறைய தடங்கள், நிறைய இடையூறு வந்தது. என்னன்னு தெரியாமல் நான் இது வந்து ஆரம்பித்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என் கஷ்டமெல்லாம் சொன்னாக்கா ஏன்னா இப்படி சொல்கிறாங்களேன்னு இருக்கும். டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம ஒரு வேலைக்கு போகிற மாதிரி தான். நம்ம எப்படி தினமும் ஒரு இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சும்மா உட்காந்து பேசுகிறோமேன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் வந்து இப்படி எடுத்தாக்கா நமக்கு வந்து லென்த்தாக தெரியும். நம்ம செல்ஃபி மாதிரி ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்காது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. இதில் ஃபோட்டோ எடுக்க எனக்கு தெரியல, வரவும் இல்லை. சரி விடுங்க, நமக்கு எது வரதோ அதை தான் நம்ம வந்து செய்ய முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் நமக்கு வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப சப்போர்ட் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் கொஞ்சம் படிப்பறிவு இல்லைன்னா இன்னமும் சொல்ல வேண்டியதில்லை. நான் அவ்வளோ படிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். படிக்காமையே நான் வந்து இந்த யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆரம்பித்து கொடுத்ததோடு சரி. என் பிள்ளைங்க அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்க்குறாங்க. அப்புறம் அது வந்து ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு. அதுக்காகவே எனக்கு வந்து டிலே ஆகும், நிறைய டிலே ஆகும். என்னடா அது எப்படி போடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்கிட்ட கேட்பேன். ஒவ்வொரு தடவை போட்டு கொடுத்துருவாங்க, ஒரு தடவை டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் இடையில வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, ரொம்ப கேப் விழுந்தது. இப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 3.5 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸில் லெட்டர் வந்திருக்கு. நான் சாதிக்கிறதுக்கு இன்னும் வந்து 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் டாலர் பணம் வரல. இது மட்டும்தான் வந்திருக்கு. இது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்துருச்சு. நானும் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போட முடியல. சரி, இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். இது $10 வந்ததுமே நம்ம இதை அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் வந்து ஏதோ பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் கேட்குமா என்னன்னு தெரியல. அது கொடுத்தாக்கா அதுமாதிரி ஒரு பின் நம்பர் மாதிரி கேட்குமா, அது கொடுத்துடணும். கொடுத்துட்டாக்கா நம்ம இதில் வந்து இதை ஆட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் $100 ஆன வாட்டி தான் நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து பணம் வருமா. அதுக்காக தான் வெயிட்டிங். அதுதான் சொல்கிறேன். இப்போ சில பேர்த்துக்கு வந்து 1 மாதத்துலேயே சாதிச்சிடுறாங்க, சில பேர்த்துக்கு 1 வருஷத்துலேயே சாதிச்சிடுறாங்க. இது வந்து எல்லாருக்குமே கை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா, 100 பேர் ஆரம்பித்தாக்கா அதில் வந்து 90 பேர் வந்து ஏனோ தானோன்னு போட்டு போயிடுவாங்க. 10 பேர் தான் ஸ்டாக் அப்படி நிற்பாங்க. அந்த 10 பேர் கூட கடைசியில் 9 பேர் போயிடுவாங்க பாருங்கள். என்னால் முடியாதப்பா, இது எவ்வளோ தூரத்துக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு என்னால் முடியாதுன்னு போயிடுவாங்க. அப்புறம் கடைசியாக ஒரே ஒருத்தர் என்னால் முடியும், எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆள் தான் நான். 3.5 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ பிரச்சனை, சொல்ல முடியல. அந்த அளவுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். தம்ப்லைன் வைக்க தெரியாது, வீடியோ எடிட் பண்ண தெரியாது. தம்ப்லைன் வைக்கவே மாட்டாங்க. 1 நாள் 2 நாள் வச்சு கொடுப்பாங்க. இப்போ வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கணும். வெத்து ஊற்றும். எவ்வளோ ஒரு வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள் வரும், சத்தம் வரும். ஆடியோ இது பண்ண வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு கொடுப்போம். அப்போ நாயெல்லாம் கத்தோம், அந்த சவுண்டு சேர்ந்து இதாகும். நிறைய கஷ்டம். ஒரு கேமரா ஸ்டாண்டு செட் பண்ணி வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அது நம்மள மாதிரி யூடியூப் இருக்கவங்களுக்கு, என்னை போல் இருக்கிற யூடியூபருக்கு ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா படிக்க தெரியாமல் எவ்வளவோ புரியாமையே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். அதுக்காகவே எனக்கு இவ்வளோ நாள் ஆகிருக்கும். ஏன்னா வந்து நான் ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம வீடியோ போட்டிருந்தா ஒருவேளை நான் 1 வருஷத்துலேயே சாதிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒவ்வொன்றா இதில் கற்றுக்க தான் எனக்கு டைம் கிடைச்சது தவிர எனக்கு வந்து இதில் வந்து சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. யூடியூப் பற்றி நான் நிறைய கற்றுக்க தான் எனக்கு என்னால் முடிஞ்சது. அப்புறம் வீடியோ எடிட் பண்ண நானே கற்றுக்கிட்டேன், வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு நானே கற்றுக்கிட்டேன். இப்போ நானே தான் என்னுடைய வீடியோலாம் இது பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொன்றா எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், என் பசங்கிட்ட கேட்பேன். டென்ஷன் ஆவாங்க, கேட்டாலே டென்ஷன் ஆகும்.
ஏன்னா 1 வருஷம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் 3 வருஷமாக அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா அதனால் என்ன ஆகுன்னா அவங்க போமா உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ட்டு யூடியூப் பற்றி பேசினாலே அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீட்டில் இருக்குது. ஏன்னா அவங்க உடனே சாதிக்கணும்னு பார்க்குறாங்க. இது நம்ம கையில் இல்லை. யூடியூப் பொறுத்த வரைக்கும் சாதனை செய்கிறதோ இல்லை அதில் வருமானம் வாங்குறதோ நம்ம கையில் கிடையாது. நாம் பண்ணுறது கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம். மக்களுக்கு எது பிடிக்குதோ அவங்களால எது இதோ அது மட்டும்தான் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்களால மட்டும்தான் இந்த வெற்றி தர முடியும். நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூடியூப்பில் சாதிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லை, அவ்வளோ சுலபமும் இல்லை, அவ்வளோ கஷ்டமும் இல்லை. என்ன கேட்டால் ரெண்டுமே ஈஸி தான். அது அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுற முறை தான் இருக்குது. எனக்கு நிறைய இடையூறுகள் வந்துச்சு, நிறைய பிரச்சனையும் வந்துச்சு. அதனாலேயே எனக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் சந்தோஷம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுபோல தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கை கொடுத்தது. அப்புறம் மானிட்டேஷன் ஆச்சு. இப்போ மானிட்டேஷன் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு தான் இப்போ டாலரே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் வரத்துக்கு எத்தனை மாதம் ஆகும் தெரியல. வந்ததுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸில் வந்ததுலேயே நம்மளையும் ஒரு அங்கீகாரமாக எடுத்துகிட்டு கூகுள் ஆட்சன்ஸில் எங்கேயோ இருந்து நமக்காக நம்ம பேர் போட்டு ஒரு லெட்டர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுலேயே நான் வந்து பெரிய சாதனை பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எடுத்து போட்டுகிட்டே இருங்க. வியூஸ் போலியன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. என்றைக்காவது ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு கை கொடுக்கும். ஒவ்வொரு வீடியோ என்ன தான் 1 லட்சம் போனாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போகும். அது நம்ம கையில் இல்லை. நம்ம பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சாதிக்கலாம். யாருக்கு எப்படி அதிர்ஷ்டம். இன்னொன்று என்ன, லக்கும் இருக்கணும். யூடியூப் சாதிக்கணும். நம்ம தாக்கு பிடிக்கணும். வீட்டில் சப்போர்ட் இருக்கணும். மாமியார் மாமனார்ன்ட்டு சப்போர்ட் இருக்கணும். ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கணும். பிள்ளைங்க சப்போர்ட் இருக்கணும். பிள்ளைங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும், இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து சாதிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுற, ஏன் இப்படி பண்ண, இத்தனை நாளாக நீ வந்து யூடியூப்பில் போட்டுகிட்டே இருக்கி அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வேலைக்கு போனால் கூட 1 மாதத்துலேயே சம்பளம் கொடுத்துருவாங்க. இந்த வந்து யூடியூப்பில் வந்து அப்படியெல்லாம் வந்துடாது இல்லைங்களா. பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நான் அந்தளவுக்கு பொறுமையாக இருந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் இன்னும் வந்து யூடியூப்பில் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், என்னென்ன ஆச்சுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் போடுறேன், நீங்கள் கேட்டால் போடுறேன், இல்லைன்னா வேண்டாம். அதனால் உங்களாலேயும் முடியும். உங்களுடைய திறமை, உங்களுடைய நேரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. 1 மாதமே போதும் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகி பணமும் கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி டாலர் வரும், பணம் வரும், எல்லாமே வரும். இன்றைக்கி நியூ யூடியூபர் தான் ரொம்ப சாதிக்கிறாங்க. வருது. யாருமே வந்து நிறைய பேர் இருக்காங்களே, நம்மளால் என்ன முடியும்னு நினைக்காதீங்க. எல்லாராலையும் முடியும். அவங்கவுங்க திறமைக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்குது. யாரும் இன்னொரு பார்த்து வந்து காப்பி அடிக்க மாட்டாங்க. என்னால் முடியும், எனக்கு இதுதான் தெரியும், அதை எடுத்து போடுறாங்க, நல்லாவே போகுது. உங்களுக்கும் வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் இப்போ யூடியூப் ஆரம்பித்து டெய்லி வீடியோ போட்டு நல்லா வந்து சம்பாதிக்க ஆரம்பிங்க. என்னுடைய இந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்ததுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பணம் எவ்வளோ வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.